அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணுறாங்க, ஆசைப்பட்டு பண்ணுறாங்க, பயந்து போய் பண்ணுறாங்க, தலையெடுத்தேன்னு பண்ணுறாங்க. இப்படி ஆனால் பண்ணுறாங்க. நாடு மாறி இருக்கு, எவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு. மருத்துவர்கள் நிறைய பரிந்துரை பண்ணுறாங்க. வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, சுகர் குறையும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், ஒபிசிட்டி வராது, இப்படியே சொல்லி பயமுறுத்தி இதை ஆசை காமிச்சு நம்மளை வாக்கிங் போக வைக்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த உடற்பயிற்சியும் விரும்பி நம்மளாக செஞ்சால் அதோடைய பலன் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ ஜிம்மில் ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாரு, அவர் இன்னொரு நண்பரும் பண்ணுறாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் பயிற்சி பண்ணுறாங்க. ஒரு ஆள் கண்ணாடி முன்னால் பண்ணுறான், இன்னொரு ஆள் கண்ணாடி இல்லாமல் பண்ணுறாரு. ஆனால் 1 மாதம் கழித்து 2 பேரையும் பார்த்தா இந்த கண்ணாடி முன்னால் உள்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கார், ஷைனிங்காக இருக்கார், நல்லா டெவலப்மெண்ட். கண்ணாடி இல்லாமல் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கார். ஏன்? அவர் தன்னை பார்த்து பூரித்து தன் உடலை ரசித்து மகிழ்ந்து உடற்பயிற்சி பண்ணும் பொழுது அவர் நார்மலாக கண்ணாடி பார்க்காத விட அவருடைய அழகு அதிகமாகிடுச்சு, அவர் குரோத் அதிகமாகுது. இது மன ரீதியான ஒரு விஷயம். உடற்பயிற்சி நீங்கள் அதே போல் ரசித்து உணர்ந்து நம்ம நோய்க்கு நல்லதுன்னு போகவே போகாதீங்க. என் ஆரோக்கியத்துக்கு நல்லது, என் இருதயத்துக்கு நல்லது, என் நுரையீரலுக்கு நல்லது, என் நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்க. ஓகே? இந்த உடற்பயிற்சி அப்படின்னா எல்லாரும் செய்கிறது வாக்கிங். நீ வாக்கிங் போனியா? நான் வாக்கிங் போனோம். இதுதான் எல்லாருடைய கேள்வியும். சரி, வாக்கிங் போங்க, அதை பற்றி நிறைய பேசலாம். வெவ்வேறு விதமான நடைப்பயிற்சிகள் இருக்குது. இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு வித்தியாசமான நடைப்பயிற்சி. வேறு ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் வாக்கிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் அரை மணி நேரம் நடந்தாலும் 5 நிமிடமாவது ரிவர்ஸில் நடங்க. முதல்ல பார்த்து பத்திரமா மெதுவாக கீழே விழுந்துடாமல் மெதுவாக நடங்க, வேகமாகவே நடக்காதீங்க. கால்களை சின்ன சின்ன அடியாக வச்சு நடங்க, தலையை நிமிர்த்தி நடங்க, நெஞ்சை விரித்து நடங்க, பேலன்ஸ் பண்ணி நடங்க. 5 நிமிடம் நடந்தீங்கன்னா உங்கள் மூட்டு வலி குறையுங்க. ஏன்னா அனைத்து பயிற்சிக்கும் காலம் முன்னோக்கி தான் நம்ம அசைக்கிறோம், பின்னோக்கி எந்த பயிற்சியும் பண்ணலை. ஆனால் இந்த ரிவர்ஸ் வாக்கிங் நீங்கள் நடந்தால் உங்களுடைய முழங்காலுக்கு பின்பகுதியில் நரம்புகள் பலமடையும். அப்போ நடக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நடைப்பயிற்சியில் ரிவர்ஸ் வாக்கிங் நீங்கள் நடக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முழங்கால் பலமடையும், முழங்கால் வலி குறையும். அதனால் வாக்கிங்கில் 30 நிமிடத்தில் 5 நிமிடம் நிச்சயமாக நீங்கள் ரிவர்ஸ் வாக்கிங் நடக்கணும். இதோடைய பெனிஃபிட் நீங்கள் உணர்ந்து அடுத்த ஆளுக்கும் சொல்லலாம். நன்றி.